ஹாய் வணக்கம். நான் உஷா பாலாஜி பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் போயிட்டுருக்கிறது நாங்கள் எங்கே போயிருக்கோன்னு கண்டுபிடிங்க பார்ப்போம். நாங்கள் திருவண்ணாமலை கிரிவலம் போகிறதுக்காக பிளான் போட்டிருந்தோம். இங்கேருந்து கிளாம்பாக்கம் போகணும். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப்புக்குள்ளே போனால் ஏதோ ஒரு ஏர்போர்ட்டில் இருக்கிற மாதிரி இருக்குப்பா. சூப்பராக இருந்துச்சு. அப்படியே ஜாலியாக ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ ஏர்போர்ட் லெவல் ஃபீலுக்கு ஒரே நடந்து சுற்றிலாம் பார்த்துட்டு அங்கேருந்து ஒரு ஏசி பஸ் கிடச்சிது. கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு ஏசி பஸ்ஸில் கிளம்பி அப்படியே போயிட்டே இருந்தோம். போனதே தெரியலப்பா. நல்லா கொஞ்சம் ஃபன் பண்ணிவிட்டு ஜாலியாக போனால் 3.5 ஹவர்ஸில் பார்த்தா திருவண்ணாமலையே வந்துருச்சுப்பா. கரெக்டாக ஈவினிங்கே வந்துருச்சு ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் எங்களுக்கு அந்த மலையை பார்த்தாலே சொல்லவே வேணாம். அந்த வைப்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு டீ குடிச்சிட்டு லைட்டாக போண்டா பஜ்ஜிலாம் சாப்பிட்டுட்டு அண்ணாமலையரை பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஏன்னா அண்ணாமலையரை பார்த்துட்டே நாங்கள் கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் அப்படியே கொஞ்ச நேரம் ஒரு 2 ஹவர்ஸ் ஆச்சு. அண்ணாமலையரும் அம்மாவையும் பார்த்துட்டு அங்கேருந்து இந்திரலிங்கத்தில் நடக்க ஆரம்பித்தோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அப்படியே ஃபஸ்ட்டு ரொம்ப கொஞ்சம் நல்லா வைப்ஸோட அந்த அக்னிலிங்கம் இந்திரலிங்கத்தில் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் டல்லாக உட்காந்துட்டோம். அதுக்கப்புறம் அப்படி இப்படி பேசிட்டு அடுத்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா எல்லாம் யமலிங்கம். ஸோ அந்த 8 லிங்கத்தையும் நாங்கள் பொறுமையாக பார்த்துட்டு நடக்கிறது தான் பிளான் பண்ணோம். நிருதிலிங்கம் அப்படியே போயிட்டே தான் இருந்துச்சு. ரொம்ப நல்லா தான் போச்சு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்கு என்னடா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. 11:30க்கு மேலே தூக்கம் வந்துருச்சு. அப்படியே டல் அடிக்க ஆரம்பிச்சிட்டு அப்புறம் நாங்கள் அப்படியே கொஞ்சம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணி அவங்கள ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் நாங்கள் நல்லா எனர்ஜி பண்ணி வாங்கப்பா எனர்ஜியாக வாங்கன்னு பிளான் போட்டு நல்லா ஓம் நம சிவாய சொல்லி நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அவ்வளோதான். ஸோ இவங்க தான் பிளான் போட்டதே. போகணும்னு பிளான் போட்டது. அவங்க ஒரு 5 கிலோமீட்டருக்கு அப்புறம் கொஞ்சம் டல்லாவாங்க. அதுக்கப்புறம் அவங்க நடப்பாங்க பாருங்கள், செம்மையாக நடப்பாங்க. அவங்கள பார்த்து நாங்கள் ஒரு வைப்ஸாக நடக்க ஆரம்பிச்சிட்டோம். சூரியலிங்கம். அதுக்கப்புறம் சூரியலிங்கம் பார்த்தோன்னே கொஞ்சம் அப்படியே எல்லாம் ஏன்னா 11:30 நாங்கள் 12:30ன்றதால கொஞ்சம் டல்லாக உட்கார ஆரம்பிச்சிட்டோம். ஒரு 10 நிமிஷம் ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நடந்தோம். லாஸ்ட்டாக அந்த 5 கிலோமீட்டர் எங்களுக்கே எப்படி வந்தோன்னே தெரில. அப்படியே குபேர்லிங்கனை பார்த்துட்டு கடைசியாக ஈசானி லிங்கத்தில் முடிச்சிட்டோம். ரொம்பவே நல்லா இருந்தது. கண்டிப்பாக எல்லோரும் போயிட்டு வாங்க. திருவண்ணாமலை. ஓம் நம சிவாய.